மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி, அத்தியாயம் 94. மேலூர். அந்த பெரிய பழமையான வீட்டிற்கு முன் வந்து நின்றது மீராவின் நீல நிற ஸ்கோடா கார். ரகு சொல்லாமலேயே பாதி வழியிலேயே திருக்குமரனுக்கு புரிந்து போனது. இப்போது வீட்டின் முன் சரியாக வந்து நிற்க அவர் முகம் இறுக்கத்தை தழுவியிருந்தது. ரகுவை பார்க்க அவன் புன்னகையோடு அவரை பார்த்து கொண்டிருந்தான். ரகு, போங்க, வீட்டுக்கு போய் என் மகனும் மருமகளும் வந்திருக்காங்க, வந்து ஆரத்தி எடுங்கன்னு சொல்லுங்க. அவசியம் இது வேணுமாப்பா? நீங்க இப்படி பயந்து தயங்குறதுக்கு இங்க உங்க மகன் இடத்துல இருக்கிறது கவின் இல்லை, ரகுநந்தன். சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார். அவருக்கு புரிந்தது, அவன் ஏதோ முடிவு செய்து விட்டான். இனி அவன் சொல்வதை மட்டுமே கேட்டாக வேண்டும் என்று. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு நேரம் அவரிடம் சிரித்து பேசினாலும் இன்னும் அவன் அவரை அப்பா என்றே அழைக்கவில்லை. அவன் மனதில் ஏதோ இன்னும் இருக்கிறது. அது சரியாகாமல் சமாதானமாக மாட்டான் என்றும் புரிந்தது. அவன் சமாதானமாக தன்னை அப்பா என்று அழைக்க குட்டி கரணம் அடிக்கச் சொன்னாலும் செய்யும் மனநிலையில் இருந்தார். கதவை திறந்து கொண்டு இறங்க அடுத்த நொடி அந்த காருக்கு முன்னும் பின்னும் சரசரவென 2 கார்கள் வந்து நின்றன. அவர் திகைத்து பார்க்க அதிலிருந்து பவுன்சர்கள் போல் பாதுகாவலர்கள் வந்து இறங்கினர். அவர் ரகுவை பார்க்க அவன் கண்கள் மூடி திறந்து புன்னகைத்தான். பெருமூச்சு விட்டுவிட்டு வீட்டிற்கு சென்றார். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் கடந்த பிறகு வந்து இருவரையும் காரிலிருந்து இறங்கச் சொன்னார். வெளியில் வந்து நின்ற குடும்ப உறுப்பினர்கள் அங்கே நின்றிருந்த பவுன்சர்களை மிரட்சியாக பார்த்தபடி இருந்தனர். ரகுவும் மீராவும் ஜோடியாக வந்து நிற்க அவனுடைய பெரிய பெரியம்மா வந்து ஆரத்தி எடுத்தார். உள்ள வாங்கப்பா 2 பேரும், திருக்குமரன் தான் அழைத்தார். வேறு யாரும் வாயை திறக்கவே இல்லை. உள்ளே சென்று நின்றவன் சுற்றி எல்லோரையும் பார்த்தான். தன் பெரியப்பாக்களின் பிள்ளைகளை கூட வரவழைத்திருந்தான். எல்லோரும் இவனை கொஞ்சம் விசித்திரத்தோடும் கொஞ்சம் பயத்தோடும் பார்த்து கொண்டு இருந்தனர். 2 பெரியப்பா, 2 பெரியம்மா, 3 அக்கா, 3 அத்தான், அக்கா பசங்க, ஒரு தம்பி, தம்பி மனைவி. நைஸ். பாத்தியா மீராமா, என்னோட ரத்த சொந்தங்கள், நல்லா இருக்குல்ல? அவள் புன்னகைத்தாள். திருக்குமரன் 2 நாற்காலிகளை எடுத்து போட்டார். உட்காருங்கப்பா 2 பேரும். இருக்கட்டும் இருக்கட்டும், நீ உட்காரு மீராமா, நான் என் சொந்தங்களோட சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேச வேண்டியிருக்கு. அவன் சிரித்து கொண்டே பேசினாலும் ஏனோ அவனை பார்க்க எல்லோருக்கும் பயமாக இருந்தது. அவன் நேராக தன் சின்ன பெரியம்மாவிடம் சென்றான். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லை? பிறந்த குழந்தையா பார்த்தது, இப்படி வளர்ந்து நிற்கும்போது அடையாளம் தெரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாதானே இருக்கும். அவரின் முகம் பயத்தில் வெளிரியது. நீங்க பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு தெரியுமா? அதுக்கு தண்டனை வேண்டாமா? தன் பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் மாறி மாறி பார்த்து கேட்டான். அவனுடைய சிறிய பெரியப்பா ஏதோ பேச வாய் எடுத்தார். அவரை அப்படியே நிறுத்தினான் ரகு. மன்னிப்பு எல்லாம் கேட்டுடாதீங்க, வெரி சாரி, எனக்கு அவ்வளவு பெரிய மனசெல்லாம் இல்லை. அவங்க பண்ண தப்பு விஸ்வரூபம் எடுத்து வந்து முன்னால நிக்குது. நான் உங்க தம்பி பையனாவே வளர்ந்திருந்தா கூட இப்படி கெட்டவனா இருந்திருக்க மாட்டேனோ என்னவோ. உங்க தம்பிய மாதிரியே கோபக்காரனா, கோபத்துல தன் சந்தோஷமான வாழ்க்கையை தொலைச்சிக்கிற ஒருத்தனா தான் வளர்ந்திருப்பேன். திருக்குமரன் அமைதியாக தலை குனிந்தார். ஆனா இப்போ அப்படி இல்லையே. நீங்க என்ன தூக்கி போட்டு எப்படி மாத்தி வச்சிருக்கீங்கன்னு தெரியுமா? எனக்கெல்லாம் மன்னிக்கிற அளவுக்கு பெரிய மனசு எப்பவும் இருந்ததில்லை. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க. நான் எப்பவுமே என்ன ஒரு ராஜாவாத்தான் ஃபீல் பண்ணிக்குவேன். அதான் தண்டனையை அப்பப்போ கொடுத்து சந்தோஷப்பட்டுக்கணும்னு நினைப்பேன். கடவுள் தண்டனை கொடுக்கிற வரைக்குமெல்லாம் காத்திருக்க எனக்கு பொறுமையும் இல்லை. எல்லோரும் அவனை திகைப்பாக பார்த்தனர். மீரா தன் கையை நீட்டினான். அவள் தன் கைப்பையிலிருந்து ஒரு காசோலையை எடுத்து அவனிடம் நீட்டினாள். அதை வாங்கி தன் பெரியப்பாவின் கையில் திணித்தான். அவர் புரியாமல் பார்த்தார். போன வாரமே இந்த வீட்டுக்கு வேல்யூ போட்டாச்சு. அதில் 3ல் 1 பங்குக்கான செக் இது. வாங்கிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு நீங்களும் உங்கள் மனைவியும் போய்கிட்டே இருக்கணும். என்ன அனாதையாக்குனவங்களை இப்போ நான் அனாதையாக்குறேன். மறுப்பு எதுவும் சொல்லக்கூடாது. நான் ஏதோ சிரிச்சுக்கிட்டே இருக்கேன்னு தப்பு கணக்கு போட்டுடாதீங்க. என்னை எல்லாரும் சைக்கோன்னு கூட சொல்லுவாங்க. அவ்வளவு மோசமானவன் நான். அந்த முகத்தை நீங்கள் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறேன். எல்லோரும் அதிர்ச்சியாக பார்த்தனர். உங்க 2 பேரையும் தனித்தனியா ஊர் கடத்த, ஏன் நாடு கடத்த கூட என்னால் முடியும். ஆனால் அதெல்லாம் நான் பண்ணுறத இதோ என் அப்பா விரும்ப மாட்டார்.
என்ன அப்பா ஸ்தானத்துல இருந்து வளர்த்தவர் உயிரோட இருந்திருந்தா அவரும் விரும்பி இருக்க மாட்டாரு. என்ன மகனா நினைச்சு உயிரையே வச்சிருந்த என் மாமனாரும் விரும்ப மாட்டாரு. இதோ இருக்காளே இந்த வீட்டோட மூத்த மருமக, இவளும் விரும்ப மாட்டா. அதான் என் கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன். ஆனாலும் நானும் நீங்களும் ஒரே வீட்ல இருக்க எனக்கு பிடிக்கல. அதனால தான் நம்ம வீடு ஒன்று வள்ளலார் தெருவில் இருக்குல்ல, அங்க அனுப்புறேன். அவன் மட்டுமே அங்கே பேசிக்கொண்டு இருந்தான். யாருக்கும் அவனை எதிர்த்து பேச தைரியம் வரவில்லை. இந்த தண்டனை உங்க 2 பேருக்கு மட்டும்தான், என் அக்காவுக்கோ தம்பிக்கோ இல்லை. அவர்கள் இருவரையும் ஒரு பார்வை பார்த்தான். அப்புறம் இந்த செக்கு செல்லுமா செல்லாதா அப்படின்னெல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஜிஜே காஸ்மெட்டிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த கம்பெனியோட எம்டி நான். உங்களுக்கு அந்த கம்பெனியை பற்றி தெரியுமோ தெரியாதோ, இந்த ஜெனரேஷன் பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்றவன் கர்ப்பமாக இருக்கும் தன் தம்பியின் மனைவியை பார்த்தான். நான் அந்த ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு தெரியும் மாமா என்றாள். ரகுவின் முகம் மலர்ந்தது. மீ மாமா அழகு, மிக அழகு. ஐ லைக் இட். மீராமா, எனக்கு இந்த ஜென்மத்தில் மச்சினிச்சிங்க கூட தான் என் பாசம் எல்லாம்னு எழுதியிருக்கும் போல என்று சொல்லி சிரித்தான். அந்த பெண்ணை பார்த்தான். இந்த வீட்டுக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன முறை சொல்லி நீ மட்டும்தான் கூப்பிட்டு இருக்க. சூப்பர், நீ என் மனசில் நிறைஞ்சிட்டம்மா. ஏற்கனவே எனக்கு அங்கே ஊரில் 3 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்களோட சேர்த்து உன்னையும் என் மனசில் வச்சுக்கிறேன். சரியா? உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு தோணுதே, உனக்காக உன் மாமனார் மாமியாரை மன்னிக்கலாமா? கேட்டுவிட்டு அவனே இடம் வலமாக தலையை அசைத்து கொண்டான். வேண்டாம், உன் கல்யாணத்தப்போ பேசின வரதட்சணையில் 1,00,000 குறைஞ்சிடுச்சுன்னு உன் அப்பா அம்மாவை கல்யாண மண்டபத்திலேயே வச்சு அசிங்கப்படுத்தினாங்க இல்லை இவங்க. அப்போ அவங்கள மன்னிக்கிறது உனக்கு பண்ணுற உதவியா இருக்காதில்ல? முதல்ல அவங்கள இந்த வீட்டை விட்டு வெளியேற்றுறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவன் சொன்னதை கேட்டு எல்லோருமே திகைத்தனர். இந்த குடும்பத்தை பற்றி அக்கு வேற ஆணி வேறாக அனைத்தையும் தெரிந்து கொண்டு இங்கு வந்திருக்கிறான் என்று திருக்குமரனும் புரிந்து கொண்டார். பாய்ஸ், அவன் அழைத்ததும் இருவன் உள்ளே வந்தார்கள். இவங்க 2 பேரையும் கூட்டிகிட்டு போய் நான் சொன்ன வீட்டில் விட்டுடுங்க. ஓகே சார். அவர்கள் இருவரையும் இழுத்து கொண்டு சென்றார்கள். அவங்க திங்ஸ் எல்லாத்தையும் அப்புறமா கொண்டு போய் நீ கொடுத்துடு, தன் தம்பியிடம் கட்டளையாக கூறினான். தன் பெரியப்பாவிடம் சென்று நின்றான். என்னடா இவன் பாட்டிக்கும் வந்தான், இந்த வீட்டு பிள்ளைன்னு சொல்றான், இவன் இஷ்டத்துக்கு ஆடுறான், எல்லாரையும் மிரட்டுறான், இதெல்லாம் எப்படி நம்புறதுன்னு யோசிக்காதீங்க. மீராமா மீண்டும் தன் பையை திறந்து ஒரு கவரை எடுத்து நீட்டினாள். அதை வாங்கி அவர் கையில் திணித்தான். இது எனக்கும் உங்க தம்பிக்கும் எடுக்கப்பட்ட டிஎன்ஏ டெஸ்ட். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சந்தேகமெல்லாம் இல்லை, அவனை நிறுத்தி கூறினார். இதோ எங்க தாத்தா மாதிரி நடை, அவரை மாதிரி அழுத்தமான அதிகாரம், முகஜாடை அவரை மாதிரி இல்லைன்னாலும் உன்னை பார்க்கும்போது அவர் தான் என் கண்ணு முன்னாடி வர்றாரு. சந்தோஷம். அப்போ உங்களுக்கு அடுத்த வாரிசா இந்த வீட்லையும் ஊர்லையும் நான் இருக்க உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, அப்படித்தானே? அவர் திருக்குமரனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மெல்ல ரகுவின் கன்னம் வருடினார். அதில் அவன் மனம் கரைந்தாலும் சிரமப்பட்டு அதனை அடக்கி வைத்து புன்னகைத்தான். இன்னும் 1 மாசத்துல ஊர்ல விசேஷம் எல்லாம் வருது இல்ல, அதுல தானே உங்க மூத்த தம்பி மகனை உங்க வாரிசா பரிவட்டம் கட்ட முடிவு பண்ணியிருந்தீங்க. இனி அதெல்லாம் எனக்கு தான் நடக்கணும். அதுல உங்களுக்கு ஆட்சேபனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தான். நான் இங்க நிரந்தரமா இருக்க மாட்டேன். என்னை நம்பி என் மாமனார் நிறைய பொறுப்புகளை கொடுத்துருக்காரு. நான் அங்கதான் இருக்கணும். அப்பப்போ இங்க வந்து தங்கிட்டு போவேன். ஆனா செய்ய வேண்டிய கடமை எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சிடுவேன். என் அப்பா இங்க தான் இருப்பாரு என்று விட்டு அவர் அருகில் சென்றான். நீங்க பிறந்த ஊர் இது, நீங்க வளர்ந்த ஊர் இது. எந்த தப்பும் பண்ணாம நீங்க ஏன் ஊரை விட்டு வெளியே இருக்கணும்? கெத்தா சந்தோஷமா இங்க நீங்க இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். மதுரையில் இருக்கிற வீட்டை காலி பண்ணி திங்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லிட்டேன். இனி இங்கேயே இருங்க. எங்க அம்மா கூட வாழ்ந்த இந்த வீட்டில், அவங்க ஞாபகத்தோட, கூடவே நம்ம சொந்தங்களோட. அவர் கண்கள் கலங்கிவிட்டன. அந்த வேலையை ரிசைன் பண்ணிடுங்க. இங்க இருக்கிற பிள்ளைங்களுக்காக ஒரு லைப்ரரி வச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கான இடம் முதற்கொண்டு எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணிட்டேன். இங்க சுத்து பக்கம் இருக்கிற எல்லா குழந்தைங்களும், ஏன் பெரியவங்களும் கூட உங்களால அறிவு பயன் அடைஞ்சதா இருக்கட்டும். இப்படி ஒரு விஷயத்த அம்மாவும் சந்தோஷமா ஏத்துக்குவாங்கன்னு எனக்கு தோணுது. இல்லாதவங்களுக்கு உதவணும்னு நினைச்சவங்க தானே அவங்க. என்னை விட அவங்க குணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு நொடி அமைதியாக இருந்தான். தன்னோட பையன்னு தெரியாமலேயே என் வாழ்க்கையை சீர் பண்ணவங்க என் அம்மா.
சேரா மாதிரி ஒரு பையனை வளர்த்து அவனை என் ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவன் மூலமா என் மனசு சரியாகி இப்படி நான் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும்னு இருந்திருக்கு. அன்னைக்கு அவங்கள பார்த்தேன். ஆனா முகம் அவ்வளவா ஞாபகம் இல்ல. இப்போதான் சேரா கிட்ட போட்டோ வாங்கி வச்சிருக்கேன். அவன் குரல் தழுதழுத்தது. அழுகையை சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டான். நான் சொன்னதுல உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்காப்பா? அவன் அப்பா என்று அழைத்ததும் மொத்தமாக உடைந்து போனார் திருக்குமரன். அப்படியே அவனை கட்டி பிடித்து வெடித்து அழுதார். என்ன மன்னிச்சிடு ரகு, மன்னிச்சிடு. நான் உனக்கு சரியான அப்பாவா இல்ல. ஆனா ஒரு மகனா எனக்கு செய்ய வேண்டிய கடமைய சரியா செஞ்சுட்டேன். உனக்கு முன்னாடி நான் ரொம்ப சின்னவனா ஃபீல் பண்றேன்ப்பா. அவரை விலக்கி அவர் கண்ணீரை துடைத்து விட்டான். முன்னாடி எப்படி வேணும்னாலும் இருந்திருக்கலாம். ஆனா நாம பழகுனதுக்கு அப்புறம் நான் கஷ்டத்துல இருக்கும்போது எல்லாம் என்ன சரி பண்ணியிருக்கீங்க. எனக்கு தேவை இருக்கும் போதெல்லாம் தோள் கொடுத்திருக்கீங்க. எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்பா. இத்தனை நாள் அதுக்கான காரணம் தெரியாம இருந்துச்சு. இப்போ தெரிஞ்சிடுச்சு. இனி உங்ககிட்ட உரிமை மட்டும்தான் எடுத்துப்பேன். என்னை விட்டு உங்களை பிரிச்சு வைக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்கப்பா. எனக்கு ஒரு கஷ்டம்னா உங்க மடி தேடி ஓடி வருவேன். எனக்கு ஒரு தேவைன்னா என்னை தேடி அங்க வந்து தைரியம் கொடுக்கணும். இது நமக்குள்ள முடியாததா என்ன? அவன் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தார். இனி உனக்காக மட்டும்தான் ரகு இந்த உயிர். இப்போது இவன் அவரை அணைத்து கொண்டான். எல்லோரையும் ஒரு பார்வை பார்த்தான். நான் அடுத்த தடவை வர்றதுக்குள்ள எல்லாரும் என்னை ஏத்துக்கிட்டு என்கிட்ட சகஜமா பேச முயற்சி பண்ணணும். இப்போது அதிகாரம் மட்டுமே அவன் குரலில். அவன் பெரியப்பாவின் இதழில் புன்னகை அரும்பியது. மீராமா, கிளம்பலாம். ரகு, ஒரு நிமிஷம்பா. குரல் கேட்டு திரும்பினான். அதுக்குள்ள என்னப்பா, சாப்பிட்டுட்டு போகலாம். அவனுடைய பெரியம்மா சொல்ல அவன் முகம் மலர்ந்தது. மீராவின் முகம் பார்த்தான். மருமக சொன்னாதான் கேப்பியோ? பெரியப்பா கேட்டார். உரக்க சிரித்தான். அப்படியெல்லாம் இல்லை பெரியப்பா. பெத்தவங்க விஷயத்துல ஓரவஞ்சனை பண்ணி எனக்கு அவங்க கிட்ட இருந்து பிரிச்சு வச்சு கஷ்டப்படுத்தி இருந்தாலும் வாழ்க்கை துணை மூலமா எனக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்காரு கடவுள். போக போக அவளை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. எனக்கும் இங்க சாப்பிடணும்னு ஆசையாதான் இருக்கு. ஆனா இப்போ வேண்டாம். வேண்டாத ஒரு ஆளா யாரோ மாதிரி இங்க சாப்பிட எனக்கு மனசில்ல. எல்லாரும் என்னை ஏத்துக்கட்டும். அப்பாவும் நீங்களும் சேர்ந்து எல்லாரையும் சரி பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க பேரனையும் கூட்டிக்கிட்டு வந்து விருந்தே சாப்பிட்றேன். பேரனா? சந்தோஷமாக திகைத்தனர் இருவரும். என்று விட்டு தன் செல்போனில் இருக்கும் குகனின் புகைப்படத்தை காட்டினான். இருவரும் ஆசையாக அவனை பார்த்தனர். அவர்களிடம் விடை பெற்றுக்கொண்டு இருவரும் கிளம்பினார்கள். அப்பா, நான் எடுத்திருக்கிற இந்த முடிவுல உங்களுக்கு வருத்தம் எதுவும் இருக்கா? கடைசியாக மீண்டும் ஒரு முறை திருக்குமரனிடம் கேட்டான். இல்லவே இல்லை. இந்த ஊரையும் வீட்டையும் எத்தனையோ நாள் மிஸ் பண்ணியிருக்கேன். நான் கேட்காமலேயே எனக்காக இதை பண்ணியிருக்க. ரொம்ப சந்தோஷம் ரகு. மீண்டும் இறுக்கமாக அவனை அணைத்து விடுத்தார். எப்போ எங்களை பார்க்கணும்னு தோணினாலும் உடனே அங்க வந்துடுங்க. சொல்லிவிட்டு காரில் ஏறப்போனவன் நின்று திரும்பி, கவினை பார்க்கணும்னாலும் என்றான். அவர் சந்தோஷமாக புன்னகைத்தார். காரில் மீரா தன்னவனையே பிரமிப்போடு பார்த்து கொண்டு இருந்தாள். அதை கேட்டு சிரித்தவன், என்ன, உன் அண்ணங்கிட்ட இருந்து ஃபோன் இன்னும் வரல என்றான். அண்ணனா? புருவம் சுருக்கினாள். அதான், இத்தனை வருஷம் நண்பர்கள்னு சொல்லிக்கிட்டு தெரிஞ்சிங்க, இப்போதான் உறவு ஒன்று வந்துடுச்சே. அப்போது அவளுக்கு சேராவிடம் இருந்த அழைப்பு வர, இதோ வந்துடுச்சே என்றான். அவள் உரக்க சிரித்தாள். சேராவின் அழைப்பை ஏற்று அங்கே நிகழ்ந்ததை ஒன்று விடாமல் கூறினாள். அப்போது அவள் முகத்தில் தெரிந்த பெருமையை கண்குளிர ரசித்து பார்த்து கொண்டிருந்தான் ரகு. வீட்டிற்கு வந்தபோது வீடே ஜெகஜோதியாக காட்சியளித்தது. எங்கும் வண்ண தோரணங்கள் மின்ன, தரையில் அவர்கள் வரும் பாதை கூட அலங்கரிக்கப்பட்டிருந்தன. மீராவின் கையை இறுக்கமாக பற்றி கொண்டான் ரகு. என்னடா இதெல்லாம்? மீரா கேட்டாள். எங்க அக்காவுக்கும் அத்தானுக்கும் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் என்றாள் கீர்த்திகா. கூடவே எங்க அத்தான் அவங்க அப்பா கூட சேர்ந்ததுக்கும் பார்ட்டி என்றாள் ஹர்ஷிதா. அவர்களின் பின்னே பார்வையை சுழல விட்டு, மாமா எங்க என்றாள் கீர்த்தி. அவரை சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன் என்றான் ரகு. எல்லோரும் அவனை புரியாமல் பார்த்தாலும் அவன் தவறாக எதையும் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கையில் அதற்கு மேல் அவனிடம் எதுவும் கேட்காமல் அவர்களை உள்ளே அழைத்துச் சென்றனர். கிருஷ்ணவேணியின் முன் சென்று நின்றான் ரகு. பாட்டி, என் அப்பா பேரு திருக்குமரன், அம்மா பேரு கயல்விழி, ஊர் மேலூர். நான் உன் ஊர் பேரு தெரியாதவன் இல்ல. இப்போ நான் உங்க பேத்திக்கு பொருத்தமானவன் தானே, உங்களுக்கு எந்த குறையும் இல்லையே என்றான். அவன் மார்பில் செல்லமாக அடித்தார். ஏண்டா இப்படியெல்லாம் பேசுற? கல்யாணத்துக்கு அப்புறம் என்னைக்காச்சும் உன்னை அப்படி பேசி வருத்தப்பட வச்சிருக்கேனா? வருத்தத்தோடு கேட்டார்.
இல்ல பாட்டி, ஆனா எனக்கு பெருமையா சொல்லிக்கணும்னு தோணுச்சு. சிறு பிள்ளையைப் போல் கூறினான். அவன் கன்னம் பற்றி உச்சி முகர்ந்தார். நீ சொக்க தங்கண்டா கண்ணா. அதனால தானே என் மாப்பிள்ள உன்னை நம்பி அவர் பொண்ணுங்களை விட்டுட்டு போயிருக்காரு. இந்த வீட்டுக்கு நிலா மாதிரி வெளிச்சம் கொடுத்துக்கிட்டு இருந்த என் மாப்பிள்ள இல்லாம போனாலும் என் பேத்திங்க வழி தெரியாம தடுமாறல. ஏன் தெரியுமா? இதோ இந்த மின்மினி தன்னை அழிச்சு கூட அவங்களுக்கு ஒளி கொடுக்கும் என்றாள் நெகிழ்ச்சியாக. மூவரும் ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டனர். அவன் மீராவை பார்க்க அவள் தன் கையை நீட்டினாள். மூவருக்கு முத்தம் வைத்து விலக்கிவிட்டு தன் மீராவிடம் சென்று அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டான். என்ன முதலா பார்த்தப்போ ஒரு கேள்வி கேட்டியே, ஞாபகம் இருக்கா மீராமா? அவள் புன்னகைத்தாள். அதுக்கு இப்போ பதில் சொல்றேன். நான் எங்க எதுல போனாலும் கஷ்டப்பட மாட்டேன், தடுமாற மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் விழாத மாதிரி என் மீரா என் கையை இறுக்கி பிடிச்சிருப்பா. நான் தடுமாறினாலும் அவ மடியில என்னை தாங்கிடுவா. கீழே விழ விடவே மாட்டா. அதை கேட்டதும் எல்லோரும் பலமாக கையை தட்டினார்கள். மீரா கலங்கிய விழிகளோடு தன்னவன் நெற்றியில் அழுத்தமாக இதழ் பதித்தாள். லவ் யூ ரகு, அன்கண்டிஷனலி, ஆல்வேஸ். கோடை காலத்தில் கூட அவர்களுக்கு ஒளி காட்டும் மின்மினியாக அவன் இருக்கும் வரை அவர்களுக்கு அங்கே குறை ஏது? மீராவின் காதலோடு தந்தையின் அன்பும் சேர்ந்துவிட இனி அவனுக்கும் குறை ஏது? அவன் நினைவில் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் வெங்கட்ராமனும் ஜெயராஜும் அவனை என்றும் நல்வழிப்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையில் நாமும் அவர்களிடமிருந்து விடை பெறுவோம். கோடைக்கால மின்மினி ஒளி தந்தது. நில ஒளியை மட்டும் நம்பி இலையெல்லாம் வாழ்வதில்லை, மின்மினியும் ஒளி கொடுக்கும். கவிஞர் நா. முத்துக்குமார் வரிகள். கோடைக்கால மின்மினி நிறைவடைந்தது. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.